வணக்கம் நண்பர்களே. விவேகானந்தர் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களிடம் பேசுங்கள், இல்லை என்றால் ஒரு மாபெரும் மனிதனை ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த அற்புதமான மாபெரும் மனிதனை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான டெக்னிக்கை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன். நாம மிரர் ஒர்க் டெக்னிக் மற்றும் ஓபோனோபோனோ இரண்டையும் ஒருங்கிணைத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றலை, சக்தியை, ஒளியை வெளிக்கொண்டு வரக்கூடிய 2 பயிற்சிகளை தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி நீங்க அதை பார்த்து பயனடைய உதவியா இருக்கும். நாமெல்லாம் சின்ன வயசுல மாய கண்ணாடி, வேண்டிய வரம் கொடுக்கிற கண்ணாடி அப்படின்னு கதைகள்ல படிச்சிருப்போம், இல்லைன்னா யாரோ சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கிற விரும்புற வரங்களை நீங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த நுட்ப முறையை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான வேதனைகளை, குற்ற உணர்வுகளை, பயங்களை குணப்படுத்தி உங்களை நீங்களே நேசிக்கவும், மேலும் நீங்க தன்னம்பிக்கையோட உங்களுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து அதனுடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 2 பயிற்சிகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல் பயிற்சி, உங்களுடைய இரு புருவ மத்தியில இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கவனத்தை செலுத்தி நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுடைய கண்களை பார்க்கிற மாதிரி கற்பனை செய்து நிதானமா, எளிமையான ஆனா மிக ஆழமான அர்த்தம் இருக்கக்கூடிய ஓபோனோபோனோவினுடைய 4 வாக்கியங்களை சொல்லுங்க. இதுதான் உங்களை நீங்க உட்புறமா பார்ப்பதற்கான வாசற்படி. நான் வருந்துகிறேன், தயவு செய்து என்னை மன்னிக்கவும், நன்றி, நான் உங்களை, என்னை நேசிக்கிறேன். இந்த பயிற்சியை தினமும் காலையில நீங்க எந்திரிக்கும் போது செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஏன் இந்த பயிற்சியை காலையில எந்திரிக்கும் போது செய்யணும்? அறிவியல் ரீதியா சொல்லணும்னா, நாம காலையில எந்திரிக்கும் போது நம்மளுடைய மனம் ஒரு வெற்று பலகை மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்முடைய ஆழ் மனதை, சப்கான்சியஸ் மைண்ட மறுசீரமைப்பது மிக சுலபம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாலையில நாம விழித்தெழும் போது நம்மளுடைய மூளை தீட்டா அலைநிலை, அதாவது தீட்டா வேவ் ஸ்டேட்ல இருக்குமா. இதுதான் ஆழ்ந்த தியானத்துக்கும் மெஸ்மரைஸ், அதாவது ஹிப்னாசிஸ் செய்யக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு இலகுவான களிமண்ணை போல இருக்குமா. அப்ப அத நம்மால எப்படி வேணும்னாலும் எளிதா வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு புருவங்களுக்கு இடையில் கவனத்தை செலுத்தி ஓபோனோபோனோவினுடைய 4 சக்தி வாய்ந்த வாக்கியங்களை சொல்றதன் மூலமா, அதாவது நான் வருந்துகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கொள்றீங்க. தயவு செய்து என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கடந்த கால குற்ற உணர்வுகளையும் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் அந்த தெய்வீக எல்லையற்ற ஆற்றல் கிட்ட விடுவிக்கும்படி சொல்றீங்க. நன்றி, இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களுக்கும் உங்களுடைய மன வலிமைக்கும் முன்னவிட இப்போ அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் நன்றி சொல்றீங்க. நான் உன்னை, என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய மனம் விவரிக்க முடியாத பேரன்பால நிரம்பி நீங்க தெய்வீகமான எல்லையற்ற ஆற்றல் நிறைந்தவர் அப்படின்னு உணர்வதன் மூலமா குணப்படுத்துதல், டீப் ஹீலிங் பாத்வேஸ் செயல்பட தொடங்கி உங்களுக்குள்ள நீங்க விரும்புற மாற்றங்களை கொண்டு வர தயாராகுது. அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே நேரடியா பார்ப்பதன் மூலமா, மிரர் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமா நீங்க உங்களுடைய சுயத்தை சந்திச்சு அந்த எல்லையற்ற ஆற்றலோட இணையறதுனால உங்களுடைய அறியாமையை போக்கி ஞானம் அப்படிங்கிற ஜோதிய உங்களுக்குள்ள பிரகாசிக்க வைத்து உங்களுடைய உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர்றீங்க. இந்த 3வது கண்ணை ஆன்மீகத்துல ஆன்மாவின் வசிப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க.
அறிவியல் ரீதியா பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணை ஆக்டிவேட் செய்யறதன் மூலமா உங்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய படைப்பாற்றல் சக்தி, கற்பனா சக்தி அதிகரிச்சு உங்களுடைய விருப்பங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உதவும். உங்களுடைய உள் உணர்வு இன்ட்யூஷனை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு அனுபவமா இருந்தாலும் அதை நீங்க உயர்ந்த விழிப்புணர்வோட, ஹையர் அவேர்னஸோட, இப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் ஏன் எனக்கு நடக்குது, இதுல இருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளணும், இத நான் எப்படி கையாள்றது அப்படிங்கிற கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு சரியான புரிதலோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களை தன்னலமில்லாத அன்பால நிரப்புவீங்க. தன்னலமில்லாத அன்பு அப்படிங்கிறது உங்களை நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்வது, மேலும் மற்றவர்களையும் அவங்க நிலையில அவங்க சொல்வதும் செய்வதும் சரி அப்படின்னு முழுமையா ஏற்றுக்கொள்வீங்க. நீங்க விவேகத்தோட செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா அப்படின்னு ஆலங்குடி சோமு அவர்களின் பாடல் வரிகள்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மனம் மாணிக்க கோவிலா மின்னும். நீங்க தன்னம்பிக்கை நிறைந்தவராக, தன்னிறைவோட உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ்வீங்க. இரண்டாவது பயிற்சி. ஒரு நாளைக்கு நீங்க உங்களை எவ்வளவு நேரம் கண்ணாடியில பாக்குறீங்க? கண்ணாடியில நீங்க உங்களுடைய உருவத்தை மட்டும் பாக்குறீங்களா, இல்லனா உங்களுடைய உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் உண்மையா பாக்குறீங்களா? கண்ணாடி நம்முடைய வெளித்தோற்றத்தை மட்டும் இல்ல, அது நம்மளுடைய உணர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் உள்ளார்ந்த ஆற்றலையும் பிரதிபலிக்குது. இப்ப நான் சொல்ல போற இந்த வாக்கியங்களை கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுடைய கண்களை பார்த்து வாய்விட்டு சத்தமாவோ இல்லனா உங்களுடைய மனசுக்குள்ளேயோ சொல்லுங்க. நான் தனித்துவம் மிக்கவர். நான் வலிமையானவர். நான் என் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து வாழ்கிறேன். நான் சுய ஒழுக்கத்துடனும் சுய பொறுப்புணர்வுடனும் நடந்து கொள்கிறேன். நான் சிறப்பாக வளர்ச்சியடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் உணர்வுகளையும் பிறரது உணர்வுகளையும் மதித்து நடக்கிறேன். நான் நன்றி உணர்வாலும் தெய்வீக அன்பாலும் நிறைந்திருக்கிறேன். அப்படிங்கிற இந்த வாக்கியங்களை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கண்ணாடி முன்னாடி ஒட்டி வச்சிருங்க. நீங்க எப்பெல்லாம் கண்ணாடிய பாக்குறீங்களோ அப்பெல்லாம் கண்களை பார்த்து இந்த வாக்கியங்களை நம்பிக்கையோட உணர்ந்து சொல்லுங்க. இது உங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய வளர்த்து நீங்க தனித்துவம் மிக்கவர் அப்படிங்கறத உணர உதவி செய்யும். மேலும் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான குறிக்கோளை வகுத்து அதை சுய ஒழுக்கத்தோட பொறுப்புணர்ந்து செயல்பட்டு சிறந்த வெற்றியாளராக, நல்ல மனிதராக திகழ்வீங்க. இத பயிற்சி செஞ்ச ஒருத்தருடைய அனுபவத்தை நான் இங்க உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அந்த நபர்கிட்ட ஒரு சிறப்பான குறிக்கோள் இருந்தது. ஆனா அவரு எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதற்கான முயற்சிகளை செய்ய பயந்து அந்த காரியங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருந்தும் அத மத்தவங்க கிட்ட சொல்றதுல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்தது. அவரு எதை விரும்பினாலும் அது கிடைக்கிற மாதிரி இருந்து அப்புறம் அது தள்ளி போயிடும். இது நாளடைவுல அவருக்கு அவர் மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சு, மேலும் அவருடைய இயலாமையினால அவங்க அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் கோபப்பட ஆரம்பிச்சாரு. அவருடைய அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா தான் அவரை வளர்த்திருக்காங்க. அதனால அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு என்னை சந்திச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த 2 பயிற்சிகளையும் செய்ய சொல்லி சொன்னேன். அவரும் தினசரி சுய ஒழுக்கத்தோட இந்த பயிற்சிகளை செஞ்சு இப்போ ஒரு நல்ல வேலையில வெளியூர்ல இருக்காரு. அவங்க அம்மா கிட்டையும் அன்போடவும் அக்கறையோடவும் நடந்துக்கிறதா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அவருக்கு விரைவிலேயே அவர் விரும்பின பொண்ணோட திருமணம் நடக்க இருக்கு. இந்த பயிற்சிகள் மூலமா அவருக்குள்ள இருந்த எதிர்மறை நம்பிக்கைகள் அகன்று நேர்மறையான நம்பிக்கைகள் பதிவானதுனால அவருடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நிகழும்.
அதுக்கு நீங்க இப்பவே கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த வாக்கியங்களை சொல்லுங்க. இல்லனா உங்க போன்ல செல்ஃபி மோட் போட்டு உங்களுடைய கண்களை பார்த்து இந்த வாக்கியங்களை சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீங்க தூக்கத்துல இருந்து கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெற்றிக்கண் பகுதியில கவனத்தை செலுத்தி கண்ணாடி முன்னாடி நிக்கிறதா கற்பனை செஞ்சு ஓபோனோ போனோவினுடைய சக்தி வாய்ந்த 4 வாக்கியங்களை உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. நாளடைவுல உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தியும் ஏற்படுற மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிச்சிடுவீங்க. இனி ஒவ்வொரு நாளும் மாபெரும் மனிதரை சந்தித்து பேச ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். நீங்க உட்புறத்துல நினைக்கிறது உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இந்த பயிற்சிகளை செஞ்சு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சிந்தனை செய் மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.